பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனோ அவனே வாழ்வில் வெற்றியை அடைவான். நீ நல்ல எண்ணங்களோடு செயல் புரிந்தால்தான் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும். தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும். வெறுப்பு, கடும் சொல் இவற்றிலிருந்து விலகி நில். எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ். எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி. நான் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு வர இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும். நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் உன்னோடு தான் இருக்கிறேன், என்றும் இருப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான். அனைத்தும் வசந்தமாக மாறப்போகிறது குழந்தையே. உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். எதற்காக தெரியுமா? வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. எதுவும் நிலை இல்லை. எதற்காக இந்த வீண் செலவு? எதற்காக இந்த வாக்குவாதம்? எதற்கு வீண் கௌரவம்? இப்படி எல்லாவற்றையும் நீ யோசிக்க ஆரம்பித்து விட்டாய். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையே நிறைவாய் உள்ளது. இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம்தான் வாழ்க்கையின் அர்த்தம். நீ உன் பாதையில் ஜெயித்து விட்டாய். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருந்து அரவணைப்பேன். உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது. நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் குழந்தையே. தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும். அதுவே உன் வாழ்க்கையில் இப்போது நிகழ்கிறது. நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது. ஒரு முறை 2 முறை வீழலாம். ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. தோள் தாங்கி கொடுத்து உன் அன்னையான நான் உன்னை அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை நான் உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உன் அன்னை வராகித்தாயான நானே உனக்கு தருகிறேன். உனது துயர் துடைக்க நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கிறேன். இழந்ததையெல்லாம் மீட்டு உனக்கு மீண்டும் தருவேன் குழந்தையே. வாழ்வில் என்றுமே நாணயம் போல 2 பக்கங்கள் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்போது அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றலாம். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். காத்திரு குழந்தையே. அனைத்தும் வெற்றியாய் அமைய உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன். ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியங்கள் உனக்கே புரியும். உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாயல்லவா? நான் சொல்வதையும் கொஞ்சம் நீ கேளேன். உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்வாய். உனக்கு இப்போது புரிந்ததா? நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே உன் அன்னையான நான் உன்னோடு இருக்கிறேன். கவலைகளை நினைத்து கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகிறாய். என்மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. உனக்காகவே அழுவதற்காக நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் குழந்தையே? உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது? இமை பொழுதுதான் உன்னை நான் கைவிட்டேன்.
ஆனால் நீயோ பெரும் துன்பத்தில் சிக்கிக்கொண்டாய். இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இன்று முதல் உனக்கு சோதனை விளக்கம் என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும். மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள். உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும். ஏனென்றால் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் அன்னையான நான் அல்லவா? என்னால் உன்னை மறந்திருக்க முடியுமா, அல்லது மறந்துவிடத்தான் முடியுமா சொல்? துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன். எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான். ஆனால் எண்ணங்கள்தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே. உன் எண்ணங்கள் நேர்மறையிலேயே கொண்டு வா, எல்லாம் சரியாகும். எதிர்மறையை தகர்த்துவிடு. உன் வாழ்க்கையானது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரு காரணம் போதும். நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே. வாழ்க்கையை வெறுத்து போச்சு, இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய். நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன் அன்னையின் மீது. நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா? கொஞ்சம் பொறுமையாக இரு. வாழ்வில் எதற்கும் பயம் வேண்டாம். உன் கையை யார் விட்டாலும் இந்த அன்னையான கை உன்னை எப்போதும் அரவணைக்கும். உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் தந்தருள்வேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என் பெயரை உச்சரித்து வா. வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது. எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ, காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை. வீழ்ந்த அருவியே, அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இறைவனடி சேர்கிறது. நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல என்று. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இவ்வுலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கமளிக்க முடியாது. சிலர் உன்னை திமிரு பிடித்தவர், கெட்ட எண்ணம் உடையவர் என்றும், சிலர் உன்னை அற்புதமானவர், அன்பானவர் என்றும் கூறுவார்கள். யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றுமே வீணாகாது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு. அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே தங்கமே. கவலைப்படாதே. உன் அன்னையான நான் உன்னுடனே எப்போதும் இருப்பேன். மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது? உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய். அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே. வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது. எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய். மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய். சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது. என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய். உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது குழந்தையே. எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய். நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை காப்பேன் என்று. என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். நீ கலங்காதே. சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவேன். உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் என் குழந்தையே. தோல்விகள் உனக்கு வருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்கல்ல, உன்னை உயரத்தில் சேர்க்க. வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு. அவைகள் எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டுமே.
அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை, பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டிச் செல்லும். அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்துச் செல்லும். தோல்வி என்பது உனக்கு சறுக்கல்தான். என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன், வெற்றி பெறுவாய். இது என் சத்திய வாக்கு. அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து எறி. உன் வெற்றியை தடுப்பவர் யாராகவும் இருக்க முடியாது. நீ அந்த வழியை பின்பற்றினாள். நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு உன் அன்னை என்ற அர்த்தத்தை கண்டாயோ, அன்றே நீ என் உயிரான பொறுப்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன். உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன் குழந்தையே. அதையும் மீறி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே என்பதை நீ புரிந்து கொள். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய். வெற்றி கிடைக்க முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் வேண்டும். நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது. அதற்கான முனைப்புகளும் உள்ளது. ஆனால் உன் தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம், அப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன் வெற்றியிடமிருந்து வெகு தூரம் செல்கின்றாய். நெருப்பு எரிவதற்கு காற்றடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது. அதே போல கடின உழைப்பும் மன உறுதி நம்பிக்கையும் இல்லை என்றால் எப்படி வெற்றியடைய முடியும்? கதவை திறக்க சாவியை வைத்துத்தான் திறக்க முடியும். அதற்கு ஏற்றவாறு சாவியை நீ நுழைத்தால் கதவுகள் தானே திறக்கும். அதே போல உன் கதவுகளும் வெற்றிக்கான கதவுகளும் திறக்கும். நீ எதற்கும் கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன். உன் மனதில் ஏன் என் மீது கோபம்? உன்னை எப்படி நான் தனித்து விடுவேன்? என் பிள்ளை எப்படி தவறு என்று நான் சொல்வேன்? குறைகளும் தவறுகளும் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதற்காக என் குழந்தையே தவறு என்று நான் எப்படி சொல்வேன்? உன் அன்னையை பற்றி நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதானா? என் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் எத்தகையது என்று நினைத்து நான் பூரிப்படைகின்றேன். நீயோ என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய். நானும் உன்மேல் கோபத்தில் இருக்கிறேன் என்ற நினைப்பு ஏன் வந்தது? என் குழந்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உன்மேல் நான் எப்படி கோபப்படுவேன்? அது என்மேல் நான் கோபப்படுவதற்கு சமம். உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்ல கடிந்து நடப்பேனே தவிர உன்மேல் நான் கோபப்படமாட்டேன். நீயும் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கத்தான் நான் இங்கு விதியோடும் மாயை என்று உன்னை தாக்க வரும் வலைகளோடும் போராடுகிறேன். உனக்கு எப்போதும் என் அருளும் ஆசையும் உண்டு என் குழந்தையே. உனக்காக நான் எப்போதும் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனக்கென்று படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நாள் இது. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது.